MS Gate Academy ஃபவுண்டர் அண்ட் எஜுகேட்டர். என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த கேட் 2027க்கு நம்ம வந்து டெய்லி டே பை டே நம்ம ஸ்லோவாக எல்லா சப்ஜெக்ட்ஸையும் பார்க்கலாம். ஸோ இந்த லெக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இனிஷியலாக நம்ம வந்து இன்ஜினியரிங் தெர்மோடைனமிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம எப்படி ஃபர்தராக நான் ப்ரொசீட் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ்லேருந்து பார்ப்போம். ஸோ பேசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிறது வந்து வாட் இஸ் தெர்மோடைனமிக்ஸ் அப்படி தான் கேட்பாங்க. ஸோ தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ சயின்ஸ் ஆஃப் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர். ஸோ எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன தெரியணும் அப்படின்னா, இப்போ எனர்ஜினா என்னன்னு தெரியணும். உங்களுக்கு வந்து நல்லா தெரியும். தெர்மோடைனமிக்ஸ்னா வந்து சயின்ஸ் ஆஃப் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர். ஸோ எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு வரும்போது நம்ம கிட்ட ரெண்டு எனர்ஜி இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹீட் இருக்கும், ஒர்க் இருக்கும். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எனர்ஜி தான். ஆனால் இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீட்டுங்கிறது லோ கிரேட் எனர்ஜி. லைக் லோ கிரேட் எனர்ஜினா இந்த ஹீட்டை வச்சு தான் நம்ம வந்து ஒர்க்கை வந்து கொண்டு வருவோம். ஹீட்டு தான் ஒர்க்கை கன்வெர்ட் ஆகும். ஸோ ஹீட்டுங்கிற லோ கிரேட் எனர்ஜியை ஒர்க்குங்கிற ஹை கிரேட் எனர்ஜியை மாற்றணும். ஹை ஹெச்னா என்னது? ஹை கிரேட் எனர்ஜி. எல்ஓனா லோ கிரேட் எனர்ஜி. ஸோ எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர்னா ரெண்டு டைப், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபருங்கிற லோ கிரேட் எனர்ஜியை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஹை கிரேட் எனர்ஜியாக மாற்றுறோம். அது எப்படி மாற்றணும் அப்படிங்கிறதான் வந்து தெர்மோடைனமிக்ஸ். இதை நம்ம எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக மாற்றுறோம். லைக் எஃபிஷியன்சியில் படிப்போம். வாட் இஸ் எஃபிஷியன்சி ஆஃப் அ சைக்கிள், இன்ஜின், அதெல்லாம் படிப்போம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக நம்மளால் மாற்ற முடியுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரி, ஓகே. இதில் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ தெர்மோடைனமிக்ஸோட அப்ளிகேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ரெஃப்ரிஜரேஷன், இப்போ இந்த ரெஃப்ரிஜரேஷன், அதுக்கப்புறம் ஏர் கண்டிஷனிங், அப்புறம் ஸ்டீம் பவர் பிளான்ட்டு, இது எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். லைக் இது எல்லாத்துலேயுமே நம்ம தெர்மோடைனமிக்ஸ் கான்செப்ட்ஸ் தான் யூஸ் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இனிஷியலாக நம்ம வந்து ஒரு பேசிக் கான்செப்ட்ஸ் படிக்க போகிறோம். ஸோ பேசிக் கான்செப்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிஸ்டம், சரௌண்டிங், இந்த மாதிரிலாம் பார்ப்போம். ஸோ தெர்மோடைனமிக்ஸ்னா என்னன்னு பார்த்துட்டோம். என்னது தெர்மோடைனமிக்ஸ்? எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் வந்து ரெண்டு டைப்பாக இருக்குது. ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் லோ கிரேட் எனர்ஜி ஹீட்டு ஹை கிரேட் எனர்ஜியை மாற்றும். இதுதான் இப்போ நம்ம வந்து பேசிக் கான்செப்ட்ஸ் படிக்கிறோம். பேசிக் கான்செப்ட்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மெயினாக என்ன படிப்போம் அப்படின்னா, சிஸ்டம்னா என்னன்னு படிப்போம். சிஸ்டம்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் த ரீஜன் இன் ஸ்பேஸ் விச் த ஸ்டடி இஸ் ஃபோக்கஸ்டு ஆன் கான்சன்ட்ரேட்டட். இப்போது நம்ம ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு இன்ஜின் எடுத்துப்போம்னு வச்சுக்கலாம். இது ஒரு இன்ஜின் இருக்குது. இந்த இன்ஜினுக்கு நம்மளுக்கு ஒரு பிஸ்டன் சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. இந்த இன்ஜின் இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ரீஜனை மட்டும் பர்டிகுலராக நம்ம அனலைஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து இன்ஜினில் உள்ள இருக்க பவர். இப்போ இந்த இடம் தான் வந்து நமக்கு சிஸ்டம்னா என்னன்னா, நம்ம இந்த ரீஜன் தான் தெர்மோடைனமிக்ஸ் அனாலிசிஸ்ல நம்ம என்ன பண்றோம்னா, இந்த பர்டிகுலர் ரீஜன் இருக்குல்ல, இந்த பர்டிகுலர் ரீஜன்ல என்ன இருக்கும்? கேஸ் இருக்கும். இந்த பர்டிகுலர் ரீஜன்ல என்னென்ன மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு படிக்கிறது தான் வந்து சிஸ்டம். இதுதான் சிஸ்டம். அப்போ சிஸ்டம்னு கேட்டோன்னே உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ சிஸ்டம் பக்கத்துல இன்னொன்று என்ன இருக்கும் அப்படின்னா, சரௌண்டிங். இப்போ சரௌண்டிங்ல என்ன பண்றோம் அப்படின்னா, எது சிஸ்டம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணும். இதுதான் சிஸ்டம், பார்த்தாச்சு. இப்போ சரௌண்டிங்னா என்ன அப்படின்னா, சிஸ்டமுக்கு பக்கத்துல இருக்குல்ல, சிஸ்டம் ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் சிஸ்டம்னா, இந்த இடத்துல நான் ஒரு கோடு போட்டேன்னா இனிஷியலா, இந்த கோடு என்னது? இது வந்து சிஸ்டம்னு சொல்றோம். அப்போ இந்த கோடு என்ன பண்ணும் அப்படின்னா, சிஸ்டமையும் சரௌண்டிங்கையும் பிரிக்கிறதா இந்த கோடு. இந்த கோடுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பவுண்டரி. ஸோ பவுண்டரி நமக்கு தெரியல, ஏதோ ஒன்று சம்திங் நம்ம செப்பரேட் பண்ணுறோம். ஸோ இதுதான் சிஸ்டம் அப்படின்னா, எனிதிங் எக்ஸ்டர்னல் டு த சிஸ்டம். எப்படி சொல்லலாம்னா, சரௌண்டிங்கை எனிதிங் எக்ஸ்டர்னல் டு த சிஸ்டம். ஸோ நமக்கு சிஸ்டம் இருக்கு, சிஸ்டமுக்கு பவுண்டரி பிரிச்சிருக்கோம். பிரிச்சுட்டு மீதி வெளியே இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இங்கே இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் தான் வந்து நமக்கு சரௌண்டிங். சரௌண்டிங்கில் ரெண்டு டைப் இருக்கு, இமீடியட் சரௌண்டிங் அண்ட் நார்மல் சரௌண்டிங். இமிடியட் சரௌண்டிங்னா என்னன்னா, இப்போ சப்போஸ் சிஸ்டம் வந்து ஹீட்டை லிபரேட் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம். இந்த ஹீட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா சர்டன் டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் அந்த ஹீட்டு வந்து வெளியே வந்திருக்கான்ற இந்த இடத்துல நமக்கு அந்த எஃபெக்ட் தெரியும். ஆனால் இதுக்கு மேலே போயிட்டு அதோட எஃபெக்ட் தெரியாது. ஸோ இதுக்கு மேலே எங்கே எஃபெக்ட் தெரியல அப்படின்னா, அது வந்து நமக்கு தெர்மோடைனமிக்ஸை பொறுத்த வரைக்கும் அது சரௌண்டிங் கிடையாது. நம்ம தெர்மோடைனமிக்ஸில்
நம்ம தெர்மோடைனமிக்ஸ்ல படிக்கிற சரௌண்டிங் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா அது என்னன்னா இமீடியட் சரௌண்டிங். இப்போ அடுத்து சிஸ்டம் பார்த்தாச்சு, சரௌண்டிங் பார்த்தாச்சு. அடுத்து வந்து என்ன பார்ப்போம் அப்படின்னா யூனிவர்ஸ் பார்ப்போம். யூனிவர்ஸ்னா ரொம்ப சிம்பிள். யூனிவர்ஸ்னா என்னன்னா, இப்போ நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஏதோ ஒரு சிஸ்டம் பார்த்தோம். இதுதான் சிஸ்டம்னு வச்சுப்போம். இதை பத்தி தான் நம்ம படிக்க போறோம். அப்போ இதை தாண்டி வெளியே இருக்கும் சம்திங். அது வரைக்கும் அதோட எஃபெக்ட், இப்போ சப்போஸ் இது வந்து ஹீட்டை கொடுக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்போ அதோட எஃபெக்ட் வந்து இது வரைக்கும் இருக்கு அப்படின்னா அது வந்து சரௌண்டிங்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி நான் சொன்னதான், ஜஸ்ட் இந்த டயக்ராம்ல சொல்றேன். இப்போ சிஸ்டமும் சரௌண்டிங்கையும் சேர்த்தனா, லைக் சிஸ்டமையும் சரௌண்டிங்கையும் சேர்த்துனா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா யூனிவர்ஸ். ஸோ யூனிவர்ஸ்னா என்னது, காம்பினேஷன் ஆஃப் சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங் தான் யூனிவர்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் பார்ப்போம். டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னா, இப்போ டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு சிஸ்டம், ஓப்பன் சிஸ்டம் அண்ட் ஐசோலேட்டட் சிஸ்டம். க்ளோஸ்டு சிஸ்டம் அப்படின்னா இப்போ ஒன்றும் இல்லை, நான் வந்து இப்போ க்ளோஸ் சிஸ்டம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். க்ளோஸ் சிஸ்டமில் நம்மகிட்ட ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த வாட்டர் பாட்டிலில் வந்து மேலே வந்து இந்த இடத்துல லிட்டு போட்டு க்ளோஸ்டாக இருக்குது. மேலே கீழே வந்து வாட்டர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வாட்டர் இருக்குது, பட் நமக்கு ஏர் அந்த மாதிரி இருக்கும். இப்போ இது வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு வந்து இதுக்குள்ளே வாட்டரை ஊற்றுறேன். என்ன ஆகும், வாட்டர் உள்ளே வருமா? வராது, ஏன்னா இதுதான் ஆல்ரெடி க்ளோஸ்டு. ஸோ அப்போது நமக்கு என்ன இருக்காது அப்படின்னா இதுக்குள்ளே மாஸ் வருமா? மாஸ் வராது. ஸோ மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்கிறது இருக்காது. ஆனால் இதே வாட்டர் பாட்டில் நான் ஹீட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து கீழே வந்து ஏதோ ஒரு இடத்துல ஹீட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். ஹீட் பண்ண என்ன ஆகும், கண்டிப்பாக இந்த உள்ளுக்குள்ளே இருக்க வாட்டர் வந்து ஹீட் ஆகுமா? அப்போ ஆகும். அப்போ ஹீட்னா என்னது, எனர்ஜி. ஸோ தேர் வில் பி அன் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர். இதில் க்ளோஸ் சிஸ்டமில். இப்போ ஓப்பன் சிஸ்டம் அதே எக்ஸாம்பிள் தான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த மேலே லிட்டு க்ளோஸாக இருந்துச்சுல, இப்போ அந்த லிட்டு என்னவா இருக்குன்னா ஓப்பனாக இருக்குது. இந்த லிட்டு வந்து ஓப்பன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதே மாதிரி ஒரு வாட்டர் டம்ளர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து வாட்டரை ஊற்றுறேன். இப்போ வாட்டர் ஊற்றும் போது என்ன ஆகும், கண்டிப்பாக வாட்டர் வந்து இந்த சிஸ்டம்குள்ளே வரும். ஸோ ஓப்பன் சிஸ்டம் அப்படிங்க ஓப்பன். அப்போ ஓப்பன் சிஸ்டம் அப்படிங்கும் போது என்ன சொல்கிறோன்னா, இங்கே வந்து மாஸ் ட்ரான்ஸ்ஃபரும் இருக்கும், எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபரும் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஹீட் சப்ளை பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக எனர்ஜி வந்து உள்ளே வரும். உள்ள வரும்னு மட்டும் இல்லை, உள்ளேயும் வரலாம், வெளியும் போகலாம். நெக்ஸ்ட் வந்து ஐசோலேட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐசோலேட்டட் சிஸ்டம்னா நம்மகிட்ட இப்படி வாட்டர் பாட்டில் இருக்குது, அதே தான். இப்போ என்ன ஆகும்னா இந்த ஃப்ளாஸ்க் இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இன்சுலேட் பண்ணான்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இதை வந்து கம்ப்ளீட்டாக இதை வந்து இன்சுலேட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். இதை க்ளோஸும் பண்ணிட்டாங்க, இன்சுலேட்டும் பண்ணிட்டாங்க. என்ன ஆகும், இப்போ நான் வாட்டரை கொண்டு ஊற்றுறேன், ஊற்றுமா? ஊற்றாது. ஸோ ஊற்றினாலும் அது உள்ளே போகுது. ஸோ மாஸ் என்ன, மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குமா? இருக்காது. இப்போ எனர்ஜி, இப்போ நான் ஹீட் பண்ண முடியுமா? இது வந்து என்னன்னா நமக்கு ஃபுல்லாக இன்சுலேட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்மளால ஹீட்டை உள்ளே கொண்டு போக முடியாது. ஸோ ஹீட் வந்து ஜீரோ. ஸோ ஹீட்டுன்னா இந்த வாட்டர் பாட்டில் எந்த ஒர்க்கும் பண்ணாது. ஸோ இங்கே நமக்கு எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர், ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் ரெண்டுமே இருக்காது. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம். பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு சிஸ்டம், அப்புறம் ஓப்பன் சிஸ்டம், அப்புறம் ஐசோலேட்டட் சிஸ்டம். க்ளோஸ் சிஸ்டம்னா மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் இருக்காது, எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும். ஓப்பன் சிஸ்டம்னா ரெண்டுமே இருக்கும், மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும், எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும். ஐசோலேட்டட்னா மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் இருக்காது, எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் இருக்காது. இப்போ இதை பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த லெக்சர்ஸ் பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு இந்த கோர்ஸில் கேட் கோர்சஸ் ஆன்லைனில் எம்எஸ் கேட் அகாடமியில் போயிட்டுருக்கு. சப்போஸ் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மேலே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங்.